ரூரல் டெக் பட்டீஸ் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. நீங்கள் தமிழில் பார்த்தது கரெக்டு தாங்க. இந்த மாதிரியான பர்டிகுலர் எர்த் சிம்பிள் உங்கள் இபி மீட்டரில் வந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக உங்களோட இபி பில் கண்டிப்பாக இல்லைங்க. அது எப்படி இபி மீட்டரில் எர்த் சிம்பிள் வருமாமா, அதனால் 2லேருந்து 3 மடங்கு கரண்ட் பில் எச்சா வருமாமா, இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது. கம்பி கட்டுற கதைகள்லாம் விட்றான் பார்த்தீங்களா, நம்பாதீங்க. எதுக்குங்க குழப்பம்? இதை ஒரு ப்ராக்டிக்கலான எக்ஸாமை வச்சு பார்த்துருவோம். என்னப்பா கரெக்டு தானே? ப்ராக்டிக்கலாக பார்த்துருவோமா? சரி வாங்க, என்னதான் கதை சொல்ல போகிறோம் அந்த வீடியோவில் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. எதுக்குங்க இவ்வளோ சந்தேகம்? இதனால் இபி பில் ரீடிங் மாறுமா, இதனால் பில்லு எக்ஸ்ட்ரா வருமா வராதா, இதையெல்லாம் நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக செஞ்சு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பைப்பை எடுத்துக்கலாம். இப்போ இந்த பைப்பை நம்ம மண்ணில் அடிச்சுக்கலாம். இப்போ இந்த பைப்பை அடித்தாச்சு. இதில் ஆல்ரெடி கொஞ்சம் ஈரம் இருக்கிறதுனால இந்த ஈரமே போதும். ஈரம் இல்லைன்னா நம்ம எர்த்திங்க்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு நான் இதில் ஒரு டங்ஸ்டன் பல்பை நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த பல்பை நான் மெயினில் கனெக்ட் பண்ணி எரிய வைக்க போகிறேன். இது ஒரு 100 வாட்ஸு டங்ஸ்டன் பல்பு, குண்டு பல்புன்னு சொல்லுவோம். இப்போ நான் நியூட்ரல் பண்ணியிருக்கேன், கீழே கிரவுண்ட் நியூட்ரலு. நான் பேஸ்லேருந்து வரக்கூடிய போல்லேருந்து வரக்கூடிய நியூட்ரலை நான் எடுக்க போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக நான் இங்கே இருக்கிற நியூட்ரலை நான் யூஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இப்போ நாங்கள் கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். நான் இங்கே மெயின்ஸில் இதை நான் கனெக்ட் பண்ண போகிறேன். அங்கே பாருங்கள் பல்பு கீழே எரியுது, கீழே பாருங்கள் பல்ப் எரியுது. நான் இங்கே இந்த இடத்துல மெயின்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் அது பல்ப் எரியுது. ஆனால் இதுக்கான நியூட்ரல் அந்த கம்பியிலேருந்து வருது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எர்த் சிம்பிள் இந்த இடத்துல காட்டணும். இந்த பல்ப் எரிய ஆரம்பிச்சதையுமே எர்த் சிம்பிள் காட்டணும். வந்துருச்சு, எர்த் சிம்பிள் இங்கே வந்துருச்சு. நீங்கள் அதை கிளியராக பார்க்கலாம். நான் இங்கே இந்த மெயின்ஸில் வைக்கிறேன், வச்சதையுமே பல்ப் எரியுது. எரியும் போது பார்த்தீங்க அப்படின்னா மீட்டரில் நமக்கு எர்த் சிம்பிள் வரும். இன்னும் வரல, இதான் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, கேமராவில் உங்களுக்கு எர்த் சிம்பிள் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. இங்கே பல்ப் ஆனதும் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டரில் எர்த் சிம்பிள் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது காட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு இபி மீட்டரில் எக்ஸ்ட்ரா ரீடிங் ஓட ஆரம்பிச்சிடும். அதாவது நமக்கு எனர்ஜி மீட்டரில் ரேட்டு அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். பில்லு 2லேருந்து 3 டைம் வரும். இப்போ வாங்க, ஏன் அதிகமாக வருது அப்படிங்கிறத காரணத்தை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஏன் வருது அப்படிங்கிறத காரணத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா செக் பண்ணுங்கள். அதே மாதிரி இதே சீரீஸில் அடுத்தடுத்து இபி மீட்டரில் இருக்கக்கூடிய பெராமீட்டர்ஸை பற்றி நிறையா வீடியோஸ் வரப்போகுது அடுத்தடுத்த எபிசோட்ஸாக. ஸோ அதையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம சில பேசிக்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வீட்டுக்கு வர்ற லைனில் 3 விஷயம் இருக்கும், 2 விஷயம் இருக்கும் ஆக்சுவலாக. மூணாவதாக இருக்கிறத நம்மளாக வாலண்டியராக ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பேஸ் இருக்கும், 2வது நியூட்ரல் இருக்கும், 3வது கிரவுண்ட் இருக்கும். கிரவுண்டு எலக்ட்ரீஷியன்ஸ் சில வீடுகளில் வச்சுருப்பாங்க, சில வீடுகளில் பேட்டரிஸில் டிசி வோல்டேஜில் இருக்கிற மாதிரி ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வீட்டுக்கு வர்ற பேஸை நம்ம சொல்லிட முடியாது. இது ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் போலாரிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதை தான் ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 50 டைம்ஸ் போலாரிட்டியை சேஞ்ச் பண்ணும். 60 ஹெர்ட்ஸ்னால் ஒவ்வொரு டைமும் 60 ஹெர்ட்ஸ் போலாரிட்டியை சேஞ்ச் பண்ணும். ப்ளஸ் மைனஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால தான் நமக்கு ஸ்டாண்டர்டாக ப்ளஸ் மைனஸ் ஏசி வோல்டேஜில் கிடையாது. எப்பெல்லாம் இந்த மீட்டரில் அந்த எர்த் சிம்பிள் வரும் அப்படின்னா நியூட்ரல் ப்ராப்பராக வீட்டுக்கு சேராமல் இருக்கும். எதனால் வராமல் இருக்கும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலில் நம்ம எங்கேருந்து லைன் எடுத்துருக்கோமோ அந்த போலில் அந்த நியூட்ரல் வயரில் துரு பிடிச்சிருக்கும். அதனால் அங்கேருந்து வரும்போதே நமக்கு நியூட்ரல் பத்தாமல் வரும். சில நேரங்களில் நியூட்ரல் வயர் கட் ஆகிருக்கும். சில நேரங்களில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிரவுண்டு எர்த்தையும் நியூட்ரலையும் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க சில எலக்ட்ரீஷியன்ஸ். அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி நியூட்ரல் சிம்பிள் வந்துக்கிட்டே இருக்கும்.
சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வீட்டுக்கு 2 மீட்டர்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் 2 மீட்டர் இருக்கிற பட்சத்தில் 1 மீட்டர்ல இருந்து பேஸ் எடுத்திருப்பாங்க, இன்னொரு மீட்டர்ல இருந்து நியூட்ரல் எடுத்திருப்பாங்க. அப்படி எடுத்தீங்கன்னா 2 மீட்டர்லேயுமே ரீடிங் ஓடிக்கிட்டு இருக்கும். அமௌண்ட்டு டபுளாக தான் வரும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே மீட்டரில் அந்த எர்த் சிம்பல் காட்டும். அதை நீங்கள் பாருங்க, ஏபி மீட்டரில் அந்த எர்த் சிம்பல் காட்டுச்சு அப்படின்னா மறக்காம ஒரு எலக்ட்ரீஷியனை வச்சு செக் பண்ணி வயரிங் செக் பண்ணி அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் பட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதற்காக நம்ம எர்த்திங் பண்ணணும், கட்டாயம் எர்த்திங் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மறக்காம தெரிஞ்சுக்குங்க. இன்கேஸ் நியூட்ரல் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நம்ம எக்யூப்மெண்ட்ஸை தொடும்போது நமக்கு ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் எர்த்திங் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் எர்த் நியூட்ரல் லைன் வந்து கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எந்த இடத்த கார்னர் தொட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் எர்த்திங் பண்ணுங்கள். இன்கேஸ் எர்த்திங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸஸாக இருக்கிற எலக்ட்ரான்ஸை அது நியூட்ரல் பண்ணி கிரவுண்ட் பண்ணிடும். ஸோ நமக்கு ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். இந்த மாதிரி நியூ டிஜிட்டல் மீட்டரில் நிறையா பெராமீட்டர்ஸ் இருக்குங்க. அதில் நிறையா விஷயங்கள் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த யூஸ்ஃபுல்லான விஷயங்களை அடுத்தடுத்த எபிசோடாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கு இந்த வீடியோக்கள் வரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.